இப்போ நம்ம அடுத்து நாம் பார்க்குறது எஸ்கொயர் கேட்டக் யூடியூப் சேனலில் ஆட்டோகேட்டில் செஷன் ஃபோரில் இன்றைக்கி வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா டைமென்ஷன்ஸ் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, டைமென்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, டைமென்ஷன்ஸ் வந்து எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணுறது, அதுக்கான ஷார்ட்கட் கீஸ் என்னென்ன, ஒரு ட்ராயிங்ஸோடைய ப்ரிப்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான செஷன் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஆட்டோகேடில். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலான எஸ்கொயர் கேட்டக் அப்படிங்கிற சேனலுக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஃபைனலாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கான ஒவ்வொரு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அண்ட் உங்கள் அந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆட்டோகேட்குள்ளார போகிறோம். இப்போ போனோடனே நம்மளோட ட்ராயிங்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு செஷன் ட்ராயிங்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். இப்போ டைமென்ஷன் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் டைமென்ஷன்ஸ், அது ஷார்ட்கே வந்து DAMLIN. அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா நமக்கு இந்த இடத்துல லீனியர் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இந்த பில்டிங்கோட டோட்டல் லென்த் இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளவு, அதோடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் எவ்வளோன்னு நம்ம கிளிக் பண்ணி கொடுத்துக்கிறோம். இப்போ இதோடைய லேயருடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டோர் கிளிக் பண்ணோம்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது, டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ஒரு ஏரோ சைஸ் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு வந்து அதோடைய டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் வேணும் அப்படிங்கிறனால எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ லீனியர் டைமென்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போகிறோம். இதில் ப்ராப்பர்ட்டிஸில் போனால் டைமென்ஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போது டைமென்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டைப்பில் ஏரோஸ் வேணும், எனக்கு வந்து ஏரோஸ் வந்து எனக்கு ஆர்கிடெக்சர் வேணுமா, ஆப்ளிக்யூல் வேணுமா, அதேமாரி இந்த பக்கமும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமும் எந்த மாதிரி சைஸில் நமக்கு ஏரோ மார்க் வேணும். ஏரோ சைஸ் வந்து 2.5 இன்ச்சஸ் இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு அதோட சைஸ் வந்து எனக்கு தெரியல, அதனால் நான் கொஞ்சம் அதோட சைஸ் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ஏரோட சைஸஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ டைமென்ஷனல் லைன் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணும், எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும். இப்போ எக்ஸ்டென்ஷன் லைன் அப்படின்னா இப்போ எனக்கு எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து திக்னஸ் வந்து எந்த அளவுக்கு வேணும், ஓகேங்களா, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதுமாதிரி டைமென்ஷன் லைனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அது டைமென்ஷன் லைனுடைய கலர்ஸ், அதுமாதிரி எக்ஸ்டென்ஷன் லைன் லெஃப்ட்டு ரைட்டு, இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு உங்களுக்கு எந்த மாதிரி லைன்ஸ் உங்களுக்கு வந்து தேவை அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஆஃப் பண்ணிக்கிறோம். அடுத்து மறுபடியும் ஒரு எக்ஸ்டென்ஷன் லைன் 2 நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ ரெண்டு லைனையும் நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இந்த பக்கம் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு. இப்போ டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸ் இருக்குது. நான் டெக்ஸ்ட்டோட சைஸஸ் நான் வந்து ஒரு 6 இன்ச்சஸ் நான் வந்து அப்ராக்சிமேட்டாக நான் வந்து கொடுத்துக்கிறேன். இல்லை எனக்கு கொஞ்சம் சைஸ் எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நான் வந்து ஒரு 9 இன்ச் நான் வந்து கொடுத்துக்குறோம். அடுத்து கீழே வரோம். டெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து எப்படி வேணும், பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து டாப்பில் சென்டராக வேணுமா, எட்ஜில் வேணுமா, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த லைனுக்கு எபோவில் வேணுமா, டெக்ஸ்டோடைய பொசிஷன் லைன் எபோவா, டாப்பா, பாட்டமா, அந்த மாதிரி. இப்போ நான் வந்து சென்டர் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து சென்டராக உங்களுக்கு வந்துடும். அடுத்து நாம் அதுக்கு கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஃபிட் டைமென்ஷன்ஸ், ப்ரைமரி யூனிட்ஸ், இதில் வந்து உங்களுக்கு வந்து டெசிமல் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன இருக்குது, யூனிட்ஸ் நமக்கு வந்து எப்படி இருக்குது, ஆர்கிடெக்சரலாக வேணுமா அல்லது இன்ஜினியரிங்கில் வேணுமா, எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு இந்த இடத்துல வந்துடும். இப்போ ஆர்கிடெக்சரல், இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங்னா அதோடைய வேல்யூ எல்லாமே உங்களுக்கு வந்து 3 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆர்கிடெக்சரில் கொடுத்தீங்கன்னா 1/3 1/2 1/4 இந்த மாதிரி உங்களுக்கு அதோட டைமென்ஷனோட வேல்யூலாம் தெரியும். அதுக்கு கீழே நம்ம அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்டர்னேட் யூனிட்ஸ் இருக்கும். இப்போ ஆல்டர்னேட் யூனிட்ஸ் கொடுத்துட்டு நான் ஆன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதோடைய வேல்யூ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எதில் வேணும், இன்ஜினியரிங்காக, ஆர்கிடெக்சரலாக, சயின்டிஃபிக்காக, டெசிமல் அப்படின்னா எம்எம்ஆர், மீட்டர், மில்லிமீட்டர்ஸ் இந்த மாதிரி வரும். அல்லது இந்த மாதிரி ஆர்கிடெக்சரில் வேணும் சொன்னோம் பார்த்தீங்களா,
இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் ஸ்டாகர் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல 3/8 அப்படின்னு சொல்லி வரும். இல்லை எனக்கு வந்து டெசிமலாகவே இருந்தால் போதும் அப்படின்னா ஆல்டர்னேட் யூனிட்ஸ் உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே விசிபிள் ஆகும். இல்லை எனக்கு ஆல்டர்னேட் யூனிட் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா அதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கிறோம். இவ்வளோதான். இந்த டைமென்ஷன் நம்ம வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட வேல்யூ எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நான் இந்த டெக்ஸ்டோட ஹைட்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே பண்ணோம்னா டெக்ஸ்டோட ஹைட் வந்து 9 இன்ச் கொடுத்துருக்கோம். இதை நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 இன்ச்சஸ் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதோடைய ஏரோ மார்க்கோடைய சைஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். 4 இன்ச்சஸ் இருக்குது. எனக்கு 4 இன்ச்சஸ் வேண்டாம், ஒரு 6 இன்ச்சஸ் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா ஏரோ மார்க் சைஸ் உங்களுக்கு வந்து இன்பில்டாக உங்களுக்கு பேஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் மற்ற எல்லா பக்கமும் நம்ம டைமென்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். டிம் லீனியர் அப்படின்னா DIM LINNER டிம் லீனியர் டைமென்ஷன்ஸ். அதே வந்து பார்த்தீங்கன்னா டிம் ஏங்கல் அப்படின்னா DIM ANG அப்படின்னு கொடுத்தோம்னா ஏங்கல் வரும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஏங்கல் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இதுக்கும் எனக்கு எத்தனை டிகிரி ஏங்கல் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஏங்கல் எத்தனை டிகிரின்னு வந்துடும். எனக்கு டைமென்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஒரே மாதிரி தான் அப்படின்னா மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் NA அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த லைனை நம்ம வந்து செலக்ட் பண்ணோம்னா நமக்கு அதோட டைமென்ஷனோட லைனுக்கு நமக்கு வந்து மேட்ச் ஆயிரும். அதேமாதிரி டிம் சர்க்குலர் DIM CAR அப்படின்னு கொடுத்தோம்னா CL டிம் C அப்படின்னு கண்டினியூ டைமென்ஷன்ஸ். இப்போ கண்டினியூ டைமென்ஷன்ஸ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, கண்டினியூவாக இருக்குது அப்படின்னா DIM CONT அப்படின்னு கொடுத்தோம்னா கண்டினியூ டைமென்ஷன்ஸ் வரும். இப்போ கொடுத்துட்டுனா இங்கேருந்து இது வரைக்கும் நான் வந்து இப்போ இதோட டைமென்ஷன்லேருந்து இது வரைக்கும் ஒரு டைமென்ஷன் நான் வந்து கொடுக்குறோம். அடுத்து இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு டைமென்ஷன் ஒன்று கொடுக்குறோம். இந்த மாதிரி கொடுத்தோம்னா அது நமக்கு கண்டினியூ டைமென்ஷனாக நமக்கு ஃபார்ம் ஆகும். இவங்களை தான் வந்து டைமென்ஷன்ஸ் அப்படிங்கும். அதேமாரி ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் ஒவ்வொரு கமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ லீனியர் டைமென்ஷனல் லீனியர், அலைன் டைமென்ஷனல் அலைன், ALIN அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி டைமென்ஷன்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். இவ்வளோதான். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் எப்படி ஸ்டேர்கேஸுடைய பிளான் எப்படி போடலாம், ஸ்டேர்கேஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த செஷனில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா A² கேட்டக். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.